viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8 ஓட சாப்டர் 1 நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 5 fourth subdivision பார்க்கலாம். இங்க வந்து find the square root by prime factorization method அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 1156. இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். முதல்ல ப்ரைம் நம்பர்ஸ் 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்கொயர் நம்பர்ஸும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஈக்குவலாக ஈஸியாக போட முடியும். அண்ட் ஆல்சோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இது 6ல் முடியுது. தட் இஸ் ஈவன் நம்பராக இருக்கிறதால நான் 2 அப்படின்ற நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 5s are 10, பேலன்ஸ் 1, அப்போ இது 15 ஆகிடும். 2 7s are 14, பேலன்ஸ் 1, அப்போ இது 16 ஆகிடும். 2 8s are 16. மறுபடியும் 8ல் முடிகிறதால நான் ஈவன் நம்பரே 2லையே ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 2s are 4, carry over 1, 2 8s are 16, carry over 1, 2 9s are 18. இப்போ 289 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர். தட் இஸ் 17 17s are 289. அதனால் இதுக்கு தான் சொன்ன ஸ்கொயர் நம்பர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 17 17s are 289, 17 1s are 17. இப்போ அவங்க கொடுத்த இப்போ 1 வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ அவங்க கொடுத்த கொஸ்டின் 1156 எழுதிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 2 × 2 × 17 × 17. 2வை எல்லாமே நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுன்றனால ஸ்கொயர் மாதிரி எழுதுங்க. இது 2 ஸ்கொயர் × 17 ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 × 17 the whole ஸ்கொயர். இப்போ நம்ம இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் போட்டோம்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 2 × 17 வந்துடும், which is 34. இப்போ நீங்கள் 34 ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 1156 அப்படின்ற ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ வியூவர்ஸ்.